வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக துவங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை விலகிய நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையானது அதிகாரப்பூர்வமாக தமிழகம் முழுவதும் பரவலாக தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை காலை முதலே பார்த்தோமேனால் வெயில் கொளுத்தி வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் பார்த்தோமேனால் பரவலான மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்பொழுது மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கொங்கு பகுதிகளில் ஆன ஒரு சில பகுதிகளிலும், அதே போன்று தென் மாவட்டங்களிலும் பார்த்தோமேனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தற்பொழுது பரவலான கனமழை பெய்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பார்த்தோமேனால் படிப்படியாக மழையின் அளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக 44% மழைப்பொழிவை தமிழ்நாடு பெறும். ஆனால் கடந்த ஆண்டு பார்த்தோமேனால் 58.9% மழைப்பொழிவை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இது இயல்பை விட 33% அதிகம். இந்த முறையும் பார்த்தோமேனால் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது மழைப்பொழிவு பார்த்தோமேனால் பெய்ய தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. புரட்டாசி மாசம் முடிய இருக்கிறது. ஐப்பசி பிறக்க இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காலத்தில்தான் அதிக மழைப்பொழிவை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நீர்நிலைகளை தூர்வாரி தயார் நிலையில் வைப்பதற்கும், பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளில் வசித்தால் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் ஏற்கனவே முதல்வர் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலும் தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதற்கு அனைத்து விதமான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உடனுக்குடன் அந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருப்பது தற்பொழுது விவசாய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது.